நண்பர்களே, கோடை காலத்துல பைக்க வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சம்மர் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால பார்த்தீங்கன்னா, பைக்க வந்து பார்க் பண்ணும்பொழுது, நீங்க ஆஃபீஸ் போறீங்க, ஆஃபீஸ்ல பார்க் பண்ணாலும் சரி, இல்ல காலேஜ்ல பார்க் பண்ணாலும் சரி, இல்ல வீட்ல வச்சிருந்தாலும் சரி, அதிகபட்சம் நிழலா இருக்கக்கூடிய இடத்துல வந்து பைக்க வந்து நிப்பாட்டுங்க. ஏன்னா, வெயில்ல வந்து ரொம்ப நேரம் பைக்க நிப்பாட்டி வச்சீங்கன்னா, பைக்கோட கலர் வந்து கொஞ்சம் மங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நீங்க வந்து கவர் போட்டு மூடி வைக்கிறதும் வந்து நல்லது தான். ஏன்னா, ஒரு இடத்துல பைக்க நிப்பாட்டிட்டு போவீங்க. காலையில அந்த இடத்துல வந்து நிழலா இருக்கும். டைம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து வெயில் வந்துரும். அதனால வீட்ல வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கும்பொழுது வந்து நம்ம கவர் போட்டு நிப்பாட்டி வைக்கிறதும் ரொம்ப நல்லது தான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, டயர் பிரஷர். ஏர் வந்து லீக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கோடை காலத்துல கொஞ்சம் அதிகம். அதனால வந்து அடிக்கடி வந்து டயர் பிரஷர் வந்து கரெக்ட்டான அளவுல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தினமும் வந்து பைக்ல வந்து ரொம்ப தூரம் ஆஃபீஸ் போறவங்க, கண்டிப்பா ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை, இல்ல 1 வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஏர் பிரஷர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஏர் பிரஷர் வந்து கரெக்ட்டான அளவுல இல்லன்னா, டெய்லி பைக்ல போறவங்களுக்கு வந்து பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி லிக்விட் கூல்டு இன்ஜின் பைக் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கூலண்டோட அளவு வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கோடை காலத்துல கூலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அந்த விஷயத்துல நம்ம அதிக கவனம் எடுத்துக்கணும். ஏர் கூல்டு இன்ஜின் இருக்கு அப்படின்னா, ஃபின்ஸ் வந்து கொஞ்சம் சுத்தமா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஃபின்ஸ வந்து கொஞ்சம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா இன்ஜின் ஆயிலோட அளவு வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கடைசியா எப்போ வந்து இன்ஜின் ஆயில் மாத்தணும், இப்ப இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்கு, கரெக்ட்டான அளவுல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து டேங்க்க வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆக்காதீங்க. சில பேர் வந்து ரொம்ப பெட்ரோல் வந்து கம்மியானதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கூடுதலாவே பெட்ரோல் வந்து டேங்க்ல வச்சுக்கோங்க. ஏன்னா சடனா வந்து ரோட்ல வந்து பைக் நின்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில, வெயில்ல வந்து பைக்க தள்ளிட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, லாங் டிரைவ் வந்து அதிகபட்சம் கோடை காலத்தில வந்து போகாதீங்க. அது வந்து பைக்குக்கும் வந்து நல்லதில்ல, நமக்கும் வந்து நல்லதில்ல. இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் வந்து ஓட்டுன பிறகு, கொஞ்சம் ஒரு கேப் விட்டு, அதன் பிறகு திரும்ப வந்து டிரைவ் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தினமும் வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் நான் வந்து பைக்ல தான் போறேன். என்னோட வேலை வந்து அந்த மாதிரி டெய்லி வந்து டூ வீலர்ல வந்து ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க, நல்ல ஒரு சீட் கவர் வாங்கி போட்டுக்கிறதும் நல்லது தான். ஏன்னா வந்து கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால நீங்க டிரைவ் பண்ண ஈஸியா இருக்கணும். அதிகமா ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி வந்து சீட் கவர் வந்து நீங்க வந்து மாத்தி போட்டுக்கிறதும் நல்லது தான். இந்த வீடியோவ பத்தின உங்களது எண்ணங்கள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.